கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்கள கூட சூப்பரா சாப்பிட வச்சிடலாம் இந்த ஒரு கூட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு ஒரு கட் அளவுக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நம்ம இலையை மட்டும் பிச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். அப்பதான் வதங்கி வரும்போது கூட்டுல மிக்ஸ் ஆகும்போது நல்லா இருக்கும். ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பின்னாடி ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். பாலக்கீரையில இருந்து ஓரளவுக்கு நல்லா தண்ணி வந்த பின்னாடி தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பின்னாடி வேக வச்சிருக்க துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன். கூடவே அதுல ஒரு 4 பல் பூண்டு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சைடுல கொதிக்க வச்சிடலாம். கடைசி இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன பேன்ல 2 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமா பெருங்காயத்தூள், வரமிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தாளிப்பை எடுத்து இந்த கூட்டுல சேர்த்துக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த கூட்டு. இந்த கூட்டு சாப்பிடும் போது வேற சாப்பாட்டுக்கு வேற எந்த சைட் டிஷ்மே கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.